அன்பான வாசகர்களே, இன்று நாம் அண்டவெளியின் ஒரு மர்மமான விருந்தினரை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் 3I by Atlas என்ற அந்தர்நிலை விண்மீன். இது எங்கிருந்து வந்தது, எதனால் ஆனது, இதன் பயணம் என்ன சொல்கிறது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடி ஒரு அற்புதமான பயணத்தை தொடங்குவோம். சூரிய மண்டலத்தின் வழியே மிக வேகமாக பயணிக்கும் இந்த விண்மீன் விஞ்ஞானிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதன் வேகம் அபாரமானது. இது எப்படி இவ்வளவு வேகத்தில் பயணிக்கிறது என்பதே பெரிய கேள்வி. இதன் பின்னால் ஒரு மர்மம் இருக்கலாம் என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. 3 Atlas எங்கிருந்து வந்தது என்பது இன்னும் ஒரு மர்மம்தான். அது வேறொரு விண்மீன் தொகுப்பிலிருந்து வந்திருக்கலாம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். அப்படியானால் அந்த விண்மீன் தொகுப்பு எப்படிப்பட்டது? அதுவும் மிகவும் சுவாரஸ்யமான கேள்வி. இந்த விண்மீன் எதனால் ஆனது? இது பனிக்கட்டியால் ஆனதா அல்லது வேறு ஏதாவது பொருள்களால் ஆனதா? இதுவரை கிடைத்த தகவல்கள் போதுமானதாக இல்லை. இதன் அமைப்பை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 2025 டிசம்பர் 19 அன்று 3I by Atlas பூமிக்கு மிக அருகில் வரும். சுமார் 270 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் கடந்து செல்லும். பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பது நிம்மதி. நாசா உள்ளிட்ட விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் 3I/Atlasஐ தொடர்ந்து கண்காணித்து வருகின்றன. இதன் இயக்கம், அமைப்பு, தோற்றம் ஆகியவற்றை பற்றி ஆராய்ந்து வருகின்றன. இது ஒரு பெரிய சாதனையாக அமையும். சிலர் 3I Atlasஐ வேற்று கிரகவாசிகளின் தொழில்நுட்பம் என்கிறார்கள். இது உண்மையா இல்லையா என்பது இன்னும் தெரியவில்லை. இது ஒரு கற்பனை கதை மட்டுமா அல்லது உண்மையா என்பதுதான் பெரிய கேள்வி. சிலர் 3I by Atlasஇன் அசாதாரண இயக்கத்துக்கு கருந்துளையின் ஈர்ப்பு விசையே காரணம் என்கிறார்கள். இந்த கோட்பாடு எவ்வளவு உண்மை என்பது இன்னும் ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. இன்னும் சிலர் 3I by Atlasஇன் தோற்றத்துக்கு பழங்கால விண்வெளி நிகழ்வுகள் காரணமாக இருக்கலாம் என்கிறார்கள். இது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த நிகழ்வுகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். 3 Atlasஇன் பயணம் நமது விண்வெளி மற்றும் நேரம் பற்றிய புதிய கோட்பாடுகளுக்கு வழிவகுக்கலாம். இது அண்ட சக்திகளின் மர்மத்தை புரிய வைக்க உதவும். சில தத்துவவாதிகள் பூஜா கோளம் என்ற கோட்பாட்டை முன்வைக்கிறார்கள். இதன்படி பிரபஞ்சத்திற்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது. 3I Atlas இதற்கு ஒரு சான்றாக இருக்கலாம். I Atlas பற்றி இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்கின்றன. ஆனால் இதன் மூலம் நாம் பிரபஞ்சத்தின் அளவையும் அதன் மர்மங்களையும் உணர்கிறோம். 3 Atlas பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வது மிகவும் அவசியம். இதன் மூலம் நமது பிரபஞ்சம் பற்றிய புரிதல் மேம்படும். 3 Atlas நமக்கு பிரபஞ்சத்தின் அளவு எவ்வளவு பெரியது என்பதை உணர்த்துகிறது. நம் சூரிய மண்டலத்தை விட எவ்வளவோ பெரிய பிரபஞ்சம் இருக்கிறது. இந்த விண்வெளி பயணம் நம்மை அடுத்தடுத்த மர்மங்களுக்கு இட்டுச் செல்லும். நாம் தொடர்ந்து ஆராய்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை செய்ய வேண்டும். வேறு விண்மீன்களிலிருந்து வரும் விண்மீன்களுடன் ஒப்பிடுகையில் 3I by Atlasக்கு தனித்துவமான பண்புகள் உள்ளன. அதன் இயக்கம், வேகம், அமைப்பு ஆகியவை வித்தியாசமாக உள்ளன. விஞ்ஞானிகள் 3I by Atlasஐ பற்றிய ஆராய்ச்சியை தொடர்ந்து மேற்கொண்டு அதன் மூலம் பிரபஞ்சம் பற்றிய புதிய தகவல்களை பெற முயற்சிக்கின்றனர். 3 Atlas போன்ற விண்வெளி நிகழ்வுகளை ஆராய்வதன் மூலம் நமது பிரபஞ்சத்தை பற்றிய புரிதலை அதிகரிக்க முடியும். இதன் மூலம் நம் எதிர்காலத்திற்கு தேவையான தகவல்களை பெற முடியும். 3I Atlasஇன் பயணம் காலத்தின் பயணத்தை பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது. இது எத்தனை காலமாக பயணிக்கிறது? எவ்வளவு தூரம் பயணிக்கிறது? பிரபஞ்சத்தில் பல மர்மங்கள் இருக்கின்றன. 3I Atlas ஒரு உதாரணம் மட்டுமே. இன்னும் பல மர்மங்கள் அவிழ்க்கப்படாமல் இருக்கின்றன. I Atlasஐ பற்றிய ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உதவும். புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்படும். 3I Atlasஐ பற்றிய ஆராய்ச்சி சர்வதேச ஒத்துழைப்பிற்கு ஒரு சிறந்த உதாரணம். பல நாடுகள் இணைந்து இதனை ஆராய்ந்து வருகின்றன. எதிர்காலத்தில் 3I Atlasஐ பற்றிய ஆராய்ச்சி மேலும் விரிவடையும். புதிய தொழில்நுட்பங்களுடன் அதன் மர்மங்கள் மேலும் அவிழ்க்கப்படும். 3 Atlas பற்றிய ஆராய்ச்சி கல்வி மற்றும் விழிப்புணர்வுக்கு உதவும். இது விண்வெளி அறிவியலில் பொதுமக்களின் ஆர்வத்தை அதிகரிக்கும். பிரபஞ்சம் நிறைய அதிசயங்களால் நிரம்பியுள்ளது. 3I Atlas அவற்றில் ஒன்று. இன்னும் பல அதிசயங்கள் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. I Atlasஇன் மூலம் நாம் எதிர்காலத்தில் மேலும் பல கண்டுபிடிப்புகளை செய்யலாம்.
புதிய நட்சத்திரங்கள், கிரகங்கள், விண்மீன்களை கண்டறியலாம். 3 ஆட்லஸின் மர்மங்கள் நம் கற்பனையை தாண்டியவை. இது நம்மை ஆச்சரியப்படுத்தி விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட தூண்டுகிறது. பிரபஞ்சத்தில் வாழ்வு இருக்கிறதா? 3 ஐ ஆட்லஸ் போன்ற விண்மீன்கள் இதற்கான பதிலை தேடுவதற்கு உதவலாம். 3 அட்லஸை பற்றிய ஆராய்ச்சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உதவும். புதிய கருவிகள், தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்படும். பிரபஞ்சம் ஒரு முடிவிலி. அதில் எண்ணற்ற மர்மங்கள் இருக்கின்றன. 3 ஐ ஆட்லஸ் அவற்றில் ஒன்று மட்டுமே.